Good evening, Darshan, Sandhya, Madesh, Nandini. எல்லாம் இன்றைக்கி டெஸ்ட் நல்லா எழுதுனீங்களா? நல்லா எழுதுங்க, நல்லா படிங்க, சரியா? டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ வந்து ஹிந்தியில் வந்து நமக்கு எதுவுமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதுவுமே படிக்கலை, நம்ம அதுக்கான முயற்சி எதுவுமே ஸ்டெப் எடுக்கலை. எடுத்தாலும் 2 நாள் படிக்கிறீங்க, திரும்ப விட்டுறீங்க, அதை கன்டினியூ பண்ணுறதில்ல. Today we are going to learn Hindi. Okay, this is our first day. என்ன இப்போ நம்ம இன்னையிலேருந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் திரும்ப ஹிந்தி படிக்கணும். முயற்சி மட்டும் பண்ணால் போதுமா? ஒரு நாள் ஃபஸ்ட்டு மறுபடியும் விட்டுட்டா என்ன செய்யும்? மறுபடியும் விட்டால் அது ஞாபகத்தில் நிற்குமா? டெய்லியும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே நல்லா பேட்ஸ்மேன், நல்லா பவுலர் ஆக முடியும். டெய்லியும் படம் வரைஞ்சிட்டே இருந்தால் தானே நல்லா ஒரு படம் நல்லா ஒரு வரைய முடியும். அதை டெய்லி வரைனா கூட அது கவனமாக செஞ்சால் தானே செய்ய முடியும் எந்த ஒரு வேலையுமே. அதனால் நம்மளால் முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. ஹிந்தி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். ஒரே நாள் எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா வவல்ஸ், அதாவது உயிரெழுத்துக்கள். தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் இருக்குது? ஆ முதல் அக்கு வரை. அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குல்ல வவல்ஸ், AEIOU. அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெய்யெழுத்துக்கள் தான் கான்சனன்ட்ஸ், அதை படிக்க போகிறோம். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் அதாவது வவல்ஸ் ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு ஆ, இ, ஈ, உ, குரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக அப்படின்னு 13 எழுத்து இருக்குது. இது சந்தியாவுக்கு நல்லா தெரியும். சந்தியா நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, சரியா? அவங்களுக்கு சொல்லிக் கொடு, போர்டில் எழுதி சொல்லிக் கொடு. என்ன எல்லாரும் அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இல்லாமல் மாற்றி பேசிட்டு இல்லாமல் தப்பாக எழுதுனாலும் பரவாயில்ல, அதை பார்த்து ஒரு 4-5 தடவை திரும்ப எழுதுங்க. பொறுமையாக பார்த்து எழுதுங்க. நான் எழுதுன ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபோனில் கூட பார்த்து எழுதுங்க. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அது வவல்ஸ், அதை 13 எழுத்துக்கு கண்டிப்பாக 4 பேருமே படித்தாகணும், மிஸ்டேக் இல்லாமல். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இதை முடித்தா தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம படிக்க முடியும். ஏன்னா 2 வாரத்தில் எக்ஸாம் வருது. அதுக்குள்ளே நம்ம ஓரளவுக்காவது இந்த ஹிந்தி பற்றி ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ 1-2 நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. மிஸ்ஸும் பாராட்டுவாங்களா, பரவாயில்லையே அவங்களே படிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? வவல்ஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? அந்த 13 எழுத்தும் நல்லா அங்கே பார்த்துங்க. 13 எழுத்தும் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். 4 பேருமே தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், சரியா? இப்போ டைம் இல்லை, டியூஷன் போயிட்டு வந்து அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் கூட சீக்கிரம் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சந்தியாவுக்கு வந்து வவல்ஸ் தெரியும். அதனால் சந்தியா நீ வந்து என்ன செய்கிற? கான்ஸ்டன்ட்ஸ் இன்றைக்கி படி. கான்ஸ்டன்ட் அதாவது வந்து தமிழில் இருக்கிற மாதிரி மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் வந்து வரிசை 25 எழுத்துக்கள் மேலே இருக்குது. இன்றைக்கி 5 எழுத்து நீ படி. அதாவது கா வரிசை, அது வந்து கா மொத்தம் 5 வருஷம் ரேனாகுது. அதாவது வந்து கா, சா, டா, தா, பானை அந்த வரிசை இருக்குது. இன்றைக்கி நம்ம கா வரிசை படிக்கலாம், சரியா சந்தியா? கா ஃபஸ்ட் எழுத்து வந்து கா, அதுக்கடுத்து கா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எழுதிக்கிற மாதிரி கா, கா, ஞா. தமிழ் வந்து ஞா, அங்கே ஞா, சரியா? இன்றைக்கி நீ அந்த 5 எழுத்து மட்டும் நீ நல்லா தரவாக படிச்சுக்க, சரியா? அந்த 5 எழுத்து மட்டும் திரும்ப நீ எழுதிப்பார், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் குழந்தைகளா, நல்லா படிங்க, சரிங்களா? நைட்டு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு எழுதி காட்டுங்க, இல்லை காலைல கூட எழுதி காட்டுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.